வெல்கம் டு இன்பா கிருத்தி சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஆனியன் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 பேருக்கு செய்கிற மாதிரி கட் பண்ணுறேன். நீங்களும் நல்லா பெருசு பெருசாக வெட்டிக்கோங்க. பீஸெல்லாம் பெருசு பெருசாக இருக்கட்டும். பாருங்கள், பீஸெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இப்போது வெட்டியாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி வெட்டிக்கலாம். அது பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. போதும், இந்த சைஸ் இருந்தாலே போதும். போய் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டேன். இதில் மிளகாய், இது வந்து கார மிளகாய் இல்லை, கலர் கொடுக்குற மிளகாய். அது ஒரு 4-5 போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். பாருங்கள், பொட்டுக்கடலை. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்காங்க. இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு. இப்போது கடாயை வச்சுக்கலாம். புது கடாய் இன்றைக்கி தான் நான் எடுத்தேன். இப்போ அனல் அதிகமாக வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போது ஆனியன் போட்டுக்கலாம். இது தாளிப்புக்கு. இப்போ கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கு தக்காளி போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போய் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது தக்காளி பாருங்கள், பேஸ்ட் ஆக்கிட்டு வந்தாச்சு. அதையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போது இவ்வளோ கெட்டினா சாப்பிட முடியாது. இது தக்காளி பஜ்ஜி ஆகிடும். கன்னியாட்டம் இருக்கணும். இப்போது மசாலா போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன், நல்லா இப்போது மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். அதே போதுமான அளவு. இப்போது கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கொதிச்சிருக்கு.
பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அனல் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக தக்காளி சாம்பார் சூப்பராக கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போது ஒரு கரண்டி மாவு, இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்கு இல்லைங்களா, இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குல்ல, இப்போது ஒரு கரண்டி மாவு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு, புளிச்ச மாவு வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கலக்குங்க, கட்டிப்படாமல் நல்லா கலக்குங்க.